தூத்துக்குடியில் தனியார் கல்லூரி பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் போது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களை கண்டித்த போலீசார் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். என்ன நடந்தது? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் இன்று அங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் ஒன்றிணைந்து, அதாவது ஒரே ஆடைகள் அணிந்து ஒன்றிணைந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடினர். இந்த பொங்கல் திருவிழாவின் போது அந்த பகுதியில் பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க. இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதே கல்லூரி பயிர் சேர்ந்த சில மாணவர்கள் அந்த போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மற்றும் அந்த பகுதியில் வரக்கூடியவர்களுக்கு மிகவும் இடையூறாகவும் அந்த இருசக்கர வாகனங்கள் அதிக ஒலி எழுப்பக்கூடியவர்களும் மற்றும் அதிக சைலன்ஸ் சத்தங்களுடன் சுற்றி தெரிந்தன. இதனால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வரக்கூடிய அந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். உடனடியாக விரைந்து வந்த அந்த போக்குவரத்து காவல்துறையினர் அங்கு இருந்த அந்த அதிக சத்தத்துடன் எழுப்பி அந்த புகையை எழுப்பி அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பி அந்த வாகனங்களில் சாகசங்களில் ஈடுபட்டக்கூடிய மாணவர்களை விரட்டி பிடித்தனர். சிலர் தப்பி சென்றனர். சிலர் ஒரு 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பிடித்து போக்குவரத்து விதிகளை மீறியதாக அவர்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் அந்த அதிக ஒலி எழுப்பக்கூடிய அந்த வாகனங்களில் பறிமுதல் செய்து அந்த சாகசங்களில் ஈடுபட்ட மாணவர்களையும் கண்டித்து அனுப்பினர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகாந்த்.